ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம முட்டையை வச்சு லாலிபாப் ரொம்ப அழகா சூப்பரா ஈஸியா செய்ய போறோம். அது கிறிஸ்பியா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பு பத்த வைப்போம். இப்போ ஒரு பேனை வச்சுக்குவோம். இதுல தண்ணி ஊற்றுவோம். இப்போ முட்டை வெந்துருச்சு. இதை நம்ம தோலை உரிச்சிக்கலாம். இப்போ முட்டையை வேக வச்சாச்சு. இப்போ நம்ம தேங்காய் துருவல் எடுத்து முட்டையை அழகா துருவிக்கலாம். இப்போ நம்ம முட்டை எல்லா முட்டையும் துருவி துருவி எடுத்துக்கணும். பாருங்க எப்படி இருக்குதுன்னு, அழகா பூ மாதிரியே வந்துருக்குது. இப்போ இது ஒரு ஓரமா வச்சுட்டு நம்ம ஒரு 2 வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணிக்குவோம். இப்போ 2 வெங்காயம் 2 பச்சை மிளகா கொஞ்சமா கொத்தமல்லி நல்லா ஆம்லெட்டுக்கு வெட்டுற மாதிரி வெட்டி வச்சிருக்கேன். இது இப்போ ஒரு தட்டுல சேர்த்துக்கலாம். இதுல தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், அப்படியே சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலாவில் பிசைஞ்சிக்கலாம். நல்லா போட்டு இப்படி பிசைஞ்சிக்கிங்க. மெயினான ஐட்டம் உப்பு போடல இதில். நம்ம 7 முட்டைக்கு நமக்கு டாட்டா சால்ட்டு 1 டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனு போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற முட்டையை இதுலேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது குட்டி குட்டி வாளா நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். அது அவ்வளோ பெருசு, ரொம்ப பெருசெல்லாம் பிடிக்காதீங்க. நெசு நம்மக்கிட்ட மைதாவில் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டு நல்லா கலக்கி விட்ருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம நல்லா கரைச்சாச்சு. இது எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டு அடுத்து ஒரு பிளேட் ஒன்று வச்சுக்கோங்க. பிளேட்டில் ஓட்ஸ் ஒரு பிளேட்டில் ஒட்டிக்கலாம். பகுதியா எல்லாம் திருவிழாக்க வீட்டுக்கு போயிட்டாங்க. குச்சிதான் நின்றுருக்கு.
இதுல கண்டிப்பா நீங்க வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.